அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவருக்கும் முதலாவதாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்ற அல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இன்னொரு முஸ்லிம் செய்ய வேண்டிய கடமையான துஆவை சொல்லிக்கொண்டு இந்த சிற்றுரையை ஆரம்பிச்சேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரர்களே, அல்லாஹினுடைய அவனுடைய படைப்பினங்கள் அனைத்தினுடைய புகழ்ச்சியும் அவன் ஒருவனுக்கே உரித்தானதாக, அவனது அடிச்சூடுகளை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இன்னும் அல்லாஹினுடைய இல்லத்தில் அவனுடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக அல்லாஹுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக இருக்கக்கூடிய இந்த உரையை ஆரம்பிச்சேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய விடுமுறை நாளில அல்லாஹினுடைய இல்லத்துல எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்தாலும், எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யலைனாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒண்ணு இருக்கு. என்னன்னு தெரியுமா? பள்ளிவாசல்ல நாம ஏதாவது செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை செய்யலைனாலும் சரி, பள்ளிவாசல் இருந்தாலே போதும் நமக்கு ஒண்ணு கிடைக்கும். என்னது? மலக்குமார்களுடைய துவா. அல்லாஹ்வுடைய இல்லத்துல இருக்கிற வரைக்கும் மலக்குமார்களுடைய துவா நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல இந்த நேரத்துல புரிஞ்சுக்கணும். அப்ப அப்படிப்பட்ட பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய நாம அப்படிப்பட்ட துவா அப்படிங்கிறது எப்படி ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில அமைந்திருக்கணும், ஒரு முஸ்லிமுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில துஆங்கிறது அதனுடைய பங்களிப்பு என்ன, துஆவினுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுக்க எடுத்து பார்த்தா அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க செய்த இபாதத்துகள்ல பாதி இபாதத் துஆவை சார்ந்ததாகும். இப்படி ரசூலுல்லாஹி அதாவது மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இபாதத்துகள் எல்லாத்துலயுமே அதை பாதியா பிரிச்சோம்னா பாதி இபாதத் முழுக்க துஆக்களை சேர்ந்ததாக, துஆக்களோடு தொடர்பு இல்லாத எந்த இபாதத்தும் கிடையாதுன்னு சொல்லலாம். பாதிங்கிறது இது சில இபாதத்துக்கு துஆவாவே இருக்கும், சில இபாதத்துகள் இப்படி இபாதத்தோடு கலந்து துஆவும் கலந்துருக்கும். அதுதான் இது துஆ. அதான் ரசூல் சொல்றாங்க, துஆவு ஹுவல் இபாதா. துஆங்கிறத சாதாரணமா ஏதோ நமக்கு வேணுங்கிறத கேட்கிற ஒரு சாதாரண விஷயமா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் அந்த துஆ அப்படிங்கிற அந்த பிரார்த்தனை அப்படிங்கிற விஷயத்தை எப்படி சொல்றாங்க? ஹுவல் இபாதா. அது ஒரு வணக்கம், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய செயல். இன்னைக்கெல்லாம் பார்க்கிறோம், குர்ஆன் ஹதீஸ்ன்னு சொல்லி பேசுற மக்கள்கிட்ட அந்தந்த சமயங்கள்ல அந்தந்த நேரங்கள்ல ஓதக்கூடிய துஆக்களினுடைய பழக்கமே இல்லாம போயிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். நிறைய மக்கள்கிட்ட பொதுவா பார்க்கும் பொழுது குர்ஆன் ஹதீஸ் அப்படின்னு நல்ல தெளிவா தௌஹீத் அப்படின்னு பேசினாலும், மார்க்கம் அப்படின்னு பேசினாலும், அவங்கள்ட்ட அந்த பழக்க வழக்கத்துல புழக்கத்துல இருக்க வேண்டிய துஆக்கள் இருக்கு பாத்தீங்களா? வாகனத்துல பிரயாணம் செய்யக்கூடிய துஆ, அதே மாதிரி வீட்டுல நுழையிற துஆ, வெளியேற துஆ, பள்ளிவாசல் நுழையிறது, வெளியேறது, கழிவறையில, இப்படி எல்லா துஆக்கள், சின்ன சின்ன துஆக்கள், மழை பெய்யும் போது ஓதும் துஆ, இடி இடிக்கும் போது ஓதும் துஆ, என்னது கவலையாக சோகமா இருக்கும் போது ஓதும் துஆ, அது சந்தோஷமா இருக்கும்போது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய துஆ, இப்படி எல்லா நேரத்திலையும் அதாவது ஒரு மனிதனுக்கு எந்த நேரமெல்லாம், எந்த சிச்சுவேஷன், எந்த நிலைகள்லாம் அவனுடைய வாழ்க்கையில வருமோ அந்த எல்லா நிலைகளுக்கும் ரசூல் என்ன சொல்லியிருக்காங்க? துஆக்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. வராத நிலைகளுக்கு கூட அல்லாஹ்விடத்துல வேதனை வராம இருக்கிறதுக்கும் பாதுகாப்பு தேட சொல்லியிருக்கிறாங்க. நிம்மதியான வாழ்க்கைக்கு பாதுகாப்பு தேட சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ்ட்ட கேட்க சொல்லியிருக்கிறாங்க. அதே ஆரோக்கியத்துக்கு அல்லாஹ்விடத்துல கேட்டிருக்கிறாங்க. இப்படி துஆங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரிக்க முடியாத, அதுவும் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில பிரிக்க முடியாத ஒரு அமல், முக்கியமாக ஒரு மனுஷனுக்கு தேவை. இப்ப நம்ம பாக்குறோம், ஒரு மனுஷன்ட்ட ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கு. குழந்தைங்கலாம் பார்த்தா அது அவங்க உம்மாட்டையோ அவங்க வீட்டுல இருக்க யார்ட்டையாவது வாப்பாட்டையோ ஏதாவது கேட்டு நச்சரிச்சுட்டே இருக்கு, தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. எப்படி இருக்கும்? பெற்றவங்களும் மற்றவங்களுக்கும் அது ஒரு தொல்லையா தெரியும், அது ஒரு தொந்தரவா. என்னடா ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்குதே, வாங்கி கொடுத்தாலும் கேட்கும், எது எங்க கூட்டு போனாலும் திரும்பி அடுத்து கேட்கும், திரும்ப அங்கேயே போகணும்னு சொல்லுவோம்.
இப்படி ஒரு குழந்தைய போல கேட்டுக்கிட்டே இருந்தா என்ன நமக்கு எரிச்சல் ஆகும். ஆனா எரிச்சலே ஆகாத ஒரு ஆள்னா யாரு? அல்லாஹ். நீ என்ன விஷயமா இருந்தாலும் அவன்கிட்ட சொல்லுங்க. என்ன இன்றைய காலத்துல தற்கொலைகள் அதிகமாகுது, தற்கொலைகள் அதிகமாகுது. இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு தெரியுமா? அடிப்படை காரணம் அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த மனக்கவலை இருக்கு பாத்தீங்களா? அதாவது அவங்களால எதிர்கொள்ள முடியாத பிரச்சனைகள் அது என்ன ஆகும்? கவலைகளாக யார்கிட்ட சொல்றது, யார்கிட்ட சொல்றது அப்படிங்கிற அந்த ஏக்கம் என்ன ஆகும்? அதுதான் மனக்கவலையா இருக்கும். அது என்ன ஒரு நேரத்துல என்ன ஆயிரும்? யார்கிட்டையுமே நம்மளால சொல்ல முடியாது, யாருக்கிட்டையுமே சொன்னா நமக்கு அவங்க உறுதுணையா இருக்க மாட்டாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது என்ன ஆகுது? மனுஷன் தற்கொலையின் பக்கம் போவான். அப்ப இஸ்லாம் அதுதான் அடிப்படையிலே சொல்லுது, நீங்க எது சொன்னாலும் கேட்கறதுக்கு ரப்பு தயாரா இருக்கிறான். அதனால அல்லாஹ் இடத்துல நீங்க பிரார்த்தனை செய்யுங்க, அவன்கிட்ட நீங்க துஆ செய்வீங்க, அவன்கிட்ட நீங்க கேளுங்க. உங்களுடைய கவலையா, பிரச்சனையா, வியாபாரத்திலையா, படிப்புலையா, குடும்பத்திலையா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவன்கிட்ட கேளுங்க, அவன்கிட்ட தவக்கல் வைங்க. வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். யார் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைக்கிறாங்களோ ஃபஹுவ ஹஸ்புஹ், அவர்களுக்கு அவனே போதுமானவன். அவன்கிட்ட சொன்னாலே போதும், யார்கிட்டையும் சொல்ல தேவையில்லை. அப்ப அதனால இஸ்லாத்துல பாக்குறோம், மற்ற சமுதாயங்களை விட இஸ்லாத்துல தற்கொலைகள் அப்படிங்கிறது குறைவு. முஸ்லிம்கள் சமுதாயத்துல தற்கொலைங்கிறது குறைவு. ஏன்னா மார்க்கம் தெரிந்தவங்க அல்லாஹ் இடத்துல கேட்டுருவாங்க. உங்களுக்கு ஒரு கவலையா, பிரச்சனையா, சிக்கலா, இன்னலா, துன்பமா, என்ன பண்ணுவாங்க? அல்லாஹ் இடத்துல கையேந்துவாங்க. யா அல்லாஹ், யா ரப்பே. குர்ஆன்ல பாக்குறோமா இல்ல? எத்தனை வரலாறுகள், எந்த பிரச்சனையா இருந்தாலும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது எத்தனை துஆக்கள், 60க்கு மேற்பட்ட துஆக்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 60க்கு மேற்பட்ட துஆக்கள். எதுக்கு அந்த துஆக்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்? அந்த துஆக்கள் வரலாறுகள் எடுத்து பார்த்தா எல்லா வரலாறுகள்லையும், எல்லா நபிமார்களுடைய சம்பவங்கள்லையும், எல்லா நல்லோர்களுடைய சம்பவங்கள் அந்த நேரத்துல, அந்த சந்தர்ப்பத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க? அல்லாஹ்விடத்துல துஆ கேட்பாங்க. அந்த சூழ்நிலையில அல்லாஹ்விடத்துல துஆ கேட்பாங்க. இப்படி அந்தந்த நிலையில என்ன பண்ணுவாங்க? ஒரு பிரச்சனைன்னு வருதா, அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? துஆ கேட்பாங்க. அல்லாஹ் சொல்லுவான், மக்காவில் உள்ள இந்த முஷ்ரிக்கீன்கள் ஒரு முறை கடல்ல பயணம் செஞ்சு போனாங்க. ஒரு தடவை கடல்ல பயணம் செஞ்சு போறாங்க. இப்படி கடல்ல பயணம் செஞ்சு போகும்போது என்ன நடக்குது? ரொம்ப சூறாவளி காத்து வீசுது, புயல் வீசுது, புயல் காத்து வீசுது. ரொம்ப பயப்படுறாங்க, தடுமாறுறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. கடல்ல போகும்போது யாரும் உதவி செய்வோம்? அந்த காலத்துல நினைச்சு பாருங்க. இந்த காலத்துலயாவது என்ன நிறைய சேட்டலைட்டு அது இதுன்னு போகணும், எல்லாம் வந்துருச்சு, ஜிபிஎஸ் சிஸ்டம் எல்லாம் வந்துருச்சு. அந்த காலத்துல ஒண்ணுமே கிடையாது. சூரியனை வச்சு நட்சத்திரத்தை பார்த்து திசையை கண்டுபிடிச்சுதான் போக முடியும், வேற ஒரு வழியும் கிடையாது. அப்படி இருக்கும்போது புயல் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா அந்த புயல் எங்க கப்பலை கூட்டிட்டு போகுதோ அதுதான் வழி. நம்ம நினைக்கிற வழியெல்லாம் போக முடியாது, துருப்பு போட்டெல்லாம் போக முடியாது. அந்த புயல் எங்க கொண்டு போய் தள்ளுதோ அங்கதான். அது தண்ணிக்குள்ள தூக்கி தள்ளுனாலும் முடிஞ்சு போச்சு. ஒண்ணு எங்கேயாவது ஓரமா ஏதாவது ஒரு தீவிர கொண்டு போய் தள்ளிடும், இல்ல என்ன பண்ணும்? தண்ணியில தூக்கி கமுத்திடும். சரிங்களா? கடற்கரை ஓரங்கள்லயே பார்க்கிறோம், மீனவர்கள் என்ன பண்ணுவாங்க? போட்டை எடுத்துக்கிட்டு போவாங்க, போட்டை எடுத்துக்கிட்டு கடல்ல போவாங்க. போகும்போது அந்த அலையை தாண்டினா தான் கடலுக்கு போக முடியும். அந்த அலையை தாண்டதான் மிகப்பெரிய சவால். இப்ப இங்கிருந்து வீரபாண்டியப்பட்டினத்துக்குலாம் போய் பார்த்தீங்கன்னா கடல்ல அந்த மீன் பிடிக்கிற அந்த ஊர்ல என்ன பண்ணுவாங்க? 2 பக்கம் கல்லு போட்டு வச்சிருப்பாங்க. நிறைய ஊர்ல அப்படி போடுவாங்க. 2 பக்கம் என்ன பண்ணுவாங்க? கற்களை என்ன பண்ணுவாங்க? பெரிய பெரிய கற்களை, பாறை கற்களை கடலுக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு வழி மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா? பார்த்துருக்கீங்களா? அதில் நடந்தெல்லாம் போயிருப்பாங்க, போட்டோலாம் எடுத்திருப்போம். அந்த மாதிரி 2 பக்கம் போடுவாங்க. எதுக்குன்னு சொன்னா அந்த மீனவர்கள் அந்த அலைகளை தாண்டி போகும்போது அந்த பெரிய அலைகளை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு 2 பக்கம் போட்டு தடுப்பு வச்சிருப்பாங்க. அது தடுப்பு, பெரிய அலைகளை வரக்கூடாதுங்கிறதுக்கான தடுப்பு அது. ஏன்னா அந்த அலைகளை தாண்டி போகும்போது அலைக்கு மேலே ஏறி அந்த படகு போகும். அப்ப அந்த அலை இன்னும் பெருசா வரும்போது என்ன பண்ணணும்னா அந்த கப்பல் அந்த படகு மேல ஏறும்போது அப்படியே படகு தூக்கி கமுத்தி. எவ்வளவு பெரிய நீச்சல் தெரிஞ்சவனால தப்பிக்க முடியாது, எவ்வளவு பெரிய நீச்சல் தெரிஞ்சா தப்பிக்க முடியாது. ஏன்? படகுல வலைகள் இருக்கும், மீன் பிடிக்கிற வலைகள் இருக்கும், அதுல சிக்குனா முடிஞ்சு.
அது தூக்கி கமுத்துல என்ன ஆகும்? அதை சிக்கிக்கிட்ட எப்படி தப்பிக்க முடியும்? யாரு காப்பாத்துவா? புரிஞ்சுங்களா? அதே நடுக்கடல்ல நீச்சலே தெரியுது, எவ்வளவு நாள் அவன் நீச்சல் அடிக்க முடியும்? ஒரு நாள் தொடர்ந்து நீச்சல் அடிக்க முடியுமா? முடியாது, கஷ்டம். சரி, நீச்சல் அடிக்கல, ஒரு பழகையே பிடிச்சிக்கல, அப்படியே விளந்துட்டு இருக்கான், எவ்வளவு நேரம் விளந்துட்டு இருக்க முடியும்? தண்ணியில விரைச்சிரும், நைட் நேரத்துல தண்ணியில உடம்பு விரைச்சிரும், குளிர்ந்துரும். அந்த அளவுக்கு என்னது, அந்த ஒரு கடலுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அத்தாட்சிகள் நிறைஞ்ச ஒரு இடம் அது. அப்ப அந்த இடத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது, கப்பல்ல ஒரு மக்கள் போறாங்க, அந்த மக்கள் போகும்போது மிகப்பெரிய ஒரு சூறாவளி காத்து அப்படி வீசுது, அப்படி வீசும்போது அவங்க என்ன பண்றாங்க? அவங்க என்னது, முஸ்லிம்கள் கிடையாது, இதில் நல்லா கவனிக்க வேண்டியது அதுதான். அவங்க வந்து முஸ்லிம்கள் கிடையாது. அப்படி இல்லாதப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபைதா ரகிபு ஃபில் ஃபுல்கி, அவர்கள் கடலில் பயணம் செல்லும் பொழுது இப்படிப்பட்ட சூறாவளி காத்து பிரச்சனைகள்லாம் வருது. தஅவுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், அந்த மக்காவில் உள்ள முஸ்லிம்கள் என்ன பண்றாங்க? அல்லாஹ் இஹ்லாஸா, உயிர் போயிரும், உயிர் போற நேரம் அவ்வளவுதான், யாரும் காப்பாற்ற வர முடியாது. அவங்க என்ன பண்றாங்க? அல்லாஹ்விடத்துல தஅவுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், அல்லாஹ்விடத்துல இறையச்சத்தோடு அல்லாஹ்விடத்துல இஹ்லாஸா நம்புறாங்க, அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க, பிரார்த்தனை செய்றாங்க. அப்படி செய்யும் ஃபலம்மா நஜ்ஜாஹும் இலல் பர்ரி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபலம்மா நஜ்ஜாஹும் இலல் பர், அவங்கள பாதுகாத்து அவங்கள காப்பாத்தி, எதுக்கு அல்லாஹ் பாதுகாத்து காப்பாத்துறான்? இஹ்லாஸா, அல்லாஹ்விடத்திலேயே முழுக்க நம்பிக்கை வச்சு, அவனால மட்டும்தான் முடியும், என்னது, அவனால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு துஆ செய்யறாங்க. அல்லாஹ் என்ன பண்றான்? ஃபலம்மா நஜ்ஜாஹும் ஃபில் இலல் பர், அவங்க என்ன பண்றான்? அல்லாஹ் நிலத்தின் பக்கம் காப்பாத்தி கொண்டு வந்து சேர்க்கிறான். அப்படி சேர்த்தா அவங்க என்ன பண்ணணும்? அவங்க அப்படி சேர்த்தா அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும், அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளாடியான இருக்கணும். ஆனா என்ன பண்றாங்க? அல்லாஹ்வே சொல்றான், இதாஹும் யுஷ்ரிகூன், அப்படி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க இணை வைக்கிறாங்க. நம்மள இந்த கடவுள் தான் காப்பாத்துச்சு, லாத்து தான் காப்பாத்துச்சு, மனாத்து தான், உஸ்ஸா தான் காப்பாத்துச்சு, இதுதான் நம்மளை காப்பாற்றக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? காப்பாத்தி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அல்லாஹ்வுக்கு இணை வச்சிடறாங்க. அதான் மக்காவில் உள்ளவங்க நம்ம என்ன சொல்றோம்? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? முஷ்ரிக்கீன்கள் சொல்றான், இணை வைப்பாளர்கள் சொல்றான். ஏன் இணை வைப்பாளர்கள் சொல்றான்? அல்லாஹ் அவங்க ஏத்துக்கிட்டாங்களா? மக்காவில் உள்ள குறைஷிகள் அல்லாஹ் ஏத்துக்கிட்டாங்களா? அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டாங்க. அவங்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், மன் ஹலக்கஸ் ஸமாவாதி, குல் நபியே நீங்க அந்த முஷ்ரிக்கீன்களை போய் கேளுங்க, மக்காவாசிகளை போய் குறைஷிகள்ட்ட கேளுங்க, மன் ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமி எல்லாம் படைச்சது யாரு? கேளுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் தான் படைச்சான்னு சொல்லுவாங்க. சூரியன் சந்திரன்ல படைச்சது யாருன்னு கேளுங்க. அதே மாதிரி உணவளிக்கிறது யாரு, மழையை பொழிவிக்கிறது யாரு, எல்லாம் கேளுங்க. யாருன்னு சொல்லுவாங்க? அல்லாஹ்ன்னு தான் சொல்லுவாங்க. அல்லாஹ் தான் குர்ஆன்ல சொல்றான். அப்படி அந்த காலத்துல ரசூலுல்லாஹ்க்கு இந்த வசனம் இறங்கும் போது அந்த முஷ்ரிக்கீன்கள் அப்படி இல்ல, அவங்களோட நம்பிக்கை அப்படி இல்லைன்னா அவங்க இல்லைன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. வரலாறு நம்ம பார்க்கிறோமா? ஒண்ணும் கிடையாது. அவங்க ஏத்துக்கிட்டாங்க, அவங்க நம்பிக்கை அப்படிதான் இருந்துச்சு. என்னது, எல்லாம் அல்லாஹ் தான் செய்யறான், எல்லாம் படைச்சது அல்லாஹ் தான். ஆனா அவங்க எதுல இணை வச்சாங்க? அந்த சிலைகள்கிட்ட, அந்த முன்னோர்கள்ட்ட அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்வாங்க, அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கி வைப்பாங்க, எங்களை இவங்க பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்லி துஆ செஞ்சாங்க. அவங்க செஞ்ச பெரிய இணை வைப்புன்னு சொன்னா துஆ. முஷ்ரிக்கீன்கள் செஞ்ச பெரிய இணை வைப்பு என்னது? துஆ. பாதுகாப்பு தேடுவாங்க, கடையில லாபத்தை தேடுவாங்க, எல்லாம் இவங்கள்ட்ட தேடுவாங்க. ஆனா படைச்சதெல்லாம் அல்லாஹ் தான். அவங்க நம்பிக்கை என்னது? படைச்சதெல்லாம் அல்லாஹ் தான், அல்லாஹ் தான் எல்லாம் உருவாக்கணும், அல்லாஹ் தான் எல்லாம் பரிபலிக்கிறான், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா துஆவுல என்ன பண்ணாங்க? இணை வச்சுட்டாங்க. நேர்ச்சை செய்யறதுல இணை வச்சுட்டாங்க, உதவி தேடுறதுல இணை வச்சுட்டாங்க, பாதுகாப்பு தேடுறதுல இணை வச்சுட்டாங்க. இப்படி அவங்களுடைய இணை வைப்பு முழுக்க எதுல இருந்துச்சு? துஆவுல இருந்துச்சு. அப்ப அப்படிப்பட்ட இணை வைப்பாளர்களும்
அவங்க ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது என்ன பண்றாங்க, அல்லாஹ்தான் நம்மளால நமக்கு உதவி செய்ய முடியும், அவனை தவிர வேற யாருமே செய்ய முடியாதுன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. ஆனா அல்லாஹ் இடத்துல இஹ்லாஸா அவன் தான் முடியும்னு சொல்லி கேட்ட அந்த மக்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணா, உதவி செஞ்சானா இல்லையா? உதவி செஞ்சான். அப்ப அப்படிப்பட்ட அல்லாஹ் செய்யக்கூடிய உதவி அந்த இஹ்லாஸா கேட்ட கண்டிப்பா யாரா இருந்தாலும் கிடைக்கும். யாரா இருந்தாலும், முஸ்லீம் இல்லைனாலும் அல்லாஹ் இடத்துல ஒரே இறைவன் அப்படின்னு சொல்லி நினைச்சு பாருங்க. ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில வரும்போது அந்த கடவுளை கூப்பிடலாமா இந்த கடவுளை கூப்பிடலாமா நம்ம யோசிப்பானா? ஒரே இறைவன், கடவுளே மேல இருக்கிறவனே அப்படின்னு மேல இருக்கிறவனே அப்படின்னு அந்த ஊர்ல இருக்க கோயில்ல இருக்கிறவனே இந்த ஊர்ல கோயில் சொல்ல மாட்டோம். என்னமா மேல இருக்கிறவனே அட. அப்ப அந்த ஒருவன்கிற அந்த எண்ணம் வந்து எல்லா மனிதர்களோட உள்ளத்துலயும் வந்தது இருக்குது. அது கிடையவே இல்லைன்னு சொல்லவே முடியாது. அல்லாஹ் தான் சொல்றான், ரசூல் தான் சொல்றாங்க, பிறக்கின்ற எல்லா குழந்தையும் இது இயற்கையே இஸ்லாத்துல தான் பிறக்குது, முஸ்லீமா தான் பிறக்குது. அப்ப அந்த இயற்கையே அந்த உள்ளத்துல இருக்கும். மேல ஒருத்தர் இருக்கிறான், மேல ஒருத்தர் இருக்கிறான், அவன் பார்த்துக்குவான் சொல்றாங்களே. யார் சொல்றான்? நான் முஸ்லீம் சொல்லக்கூடிய வார்த்தை. முஸ்லீம் அல்லாஹ் சொல்லுவாங்க, மேல ஒருத்தர் இருக்கிறான், மேல ஒருத்தர் தான் இருக்கிறான். அவங்களுடைய நம்பிக்கையில அந்த உள்ளத்துல அடிப்படையிலேயே அதுதான் இஸ்லாம் தான், அல்லாஹ் தான், இறைவன் ஒருத்தன் தான் இருக்குது. ஆனா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன ஆயிடுச்சு, இந்த உலகத்தினுடைய இணை வைப்புகள்ல போயிடுச்சு. அப்ப இதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க இணை வைப்பவர்களாக தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது அல்லாஹ் இடத்துல மேலே இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அல்லாஹ் என்ன பண்றான், உதவி செய்யறான். அப்ப அப்படி இருக்கிறவங்களுக்கே உதவி செய்யும் போது அல்லாஹ்வையே ஈமான் கொண்டு அவனுக்கு எந்த விதத்திலையும் அவனுக்கு இணை வைக்காம முழுக்க முழுக்க அவனையே வணங்கி இருக்கக்கூடியவங்களை அல்லாஹ் கேட்டா விடுவானா? அப்ப அப்படிப்பட்ட முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம அல்லாஹ் இடத்துல அதிகமாக கையேந்துவதற்கு முயற்சி செய்யணும். அதிகமாக கையேந்துவதற்கு முயற்சி செய்யணும். அல்லாஹ் இடத்துல கையேந்தி கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் வெறுங்கையா அவனுக்கு கொடுக்காம விடுறதுக்கு அல்லாஹ் வெட்கப்படுறான். நம்ம ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நினைச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ரப்பு. எந்த ஒரு பணக்காரனுமே அவங்கள்ட்ட போய் ஏதாவது கடனோ அல்லது உதவியோ கேட்டுட்டே இருந்தா என்ன பண்ணுவாங்க, எரிச்சலாயிரும் அவங்களுக்கு. இன்னும் கேட்டுட்டே இருக்கானே. ஆனா ரப்பு எப்படி, மல்லம் யஸ்அலில்லாஹி யக்லபு அலைஹி. ரசூலுல்லாஹ் சொல்ற அருமையான ஒரு வார்த்தை என்னது, யார் அல்லாஹ் இடத்துல கேட்காம இருக்காங்களோ அவங்க மேல அல்லாஹ் கோபப்படுறானாமா. அவங்க மேல அல்லாஹ் கோபப்படுறானாமா. நினைச்சு பாருங்க, ஏதாவது பணக்காரங்க என்னப்பா ஏழைங்க என்கிட்ட வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்கன்னு கோபப்படுவாங்களா? ஆனா ரப்பு என்ன, என்கிட்ட கேட்க மாட்டேங்கிறானே இவன் சொல்லி கோபப்படுவாங்களாமா. அப்ப அப்படிப்பட்ட நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் இடத்துல கேட்கக்கூடியவங்களா, எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் இடத்துல துஆ செய்யக்கூடியவங்க நம்ம இருக்கணும். அதுக்குதான் ரசூலுல்லாஹ் அந்தந்த நேரங்களில் துஆ சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு துஆக்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துறத சொல்லி கொடுத்துருக்காங்க. அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுறத சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி எல்லாமே இருக்குது. இதையெல்லாம் நம்ம நம்முடைய வாழ்க்கையில கவனிச்சு பார்க்கணும். இதெல்லாம் கொஞ்ச நேரம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப இதெல்லாம் யோசிக்கும் போது இந்த காலத்துல இந்த நேரத்துல நம்ம யோசிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அதாவது நம்ம சொன்ன மாதிரி அல்லாஹ்வையே வணங்கிக்கிட்டு அல்லாஹ்வையும் வணங்கிக்கிட்டு அல்லாஹ் அல்லாதவர்களிடத்துல உதவி தேடுறது. இந்த மக்கா முஷ்ரிக்கீன்கள் என்ன தவறு செஞ்சாங்களோ அவங்கள என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹ் நேசிச்சாங்களா? ரசூலுல்லாஹ் நேசிச்சாங்களா? அந்த மக்கா முஷ்ரிக்கீன்களை நேசிக்கல. ஆனா அவங்க என்னதான் நம்பி இருந்தாங்க, எல்லாமே அல்லாஹ் தான் நம்பி இருந்தாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் நேசிக்கல. ஏன் நேசிக்கல? ரசூலுல்லாஹ் எதிர்த்தாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் எதிர்த்தாங்க? ரசூலுல்லாஹ்வை அவங்க எதிர்த்தாங்க. ஏன்? அவங்க சொன்ன வார்த்தை அல்லாஹ் ஒருவன்டையே கேளுங்கன்னு சொன்னாங்க. அவங்க அல்லாஹ் ஒருவன்டை கேளுங்கன்னு சொன்னாங்க. அதுதான் இங்க பிரச்சனையே. அப்படி இல்லை, பிரச்சனை இல்லைன்னா எல்லாம் ஒட்டுக்க இருந்திருப்பாங்க. இன்றைக்கு முஸ்லிம்கள்ல முஸ்லிம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னது, அல்லாஹையும் அல்லாஹ்விடத்திலையும் கேட்டுக்கிட்டு அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்டையும் சொல்லப்போனா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்டையும் கேட்கக்கூடிய நிலைமை அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி ஒரு நிலைமை நம்முடைய சமுதாயத்தில் இருக்குன்னு சொன்னா என்ன நிலைமை, முஸ்லிம்களுடைய நிலைமையில தான் சமுதாயம் போயிட்டு இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப ரசூலுல்லாஹ் அன்னைக்கு செஞ்ச அந்த பிரச்சனை, ரசூலுல்லாஹ் எதிர்த்த அந்த எதிர்ப்பு
இன்றைய காலத்தில் சமுதாயத்தில் சர்வ சாதாரணமாக நடந்துட்டு இருக்குது. சர்வசாதாரணமா நடந்துட்டு இருக்கு. யோசிக்கணுமா இல்லையா? அதெல்லாம் இதையெல்லாம் நம்ம யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரசுல்லாவும் சரி, ரசுல்லா அல்லாத மற்ற மக்களா இருந்தாலும் சரி, ரசுல்லாவே நம்ம சொல்றோம், ரசுல்லா நம்ம கேட்க கூடாதுன்னு சொல்றோம். ஆனா இன்றைய காலத்துல என்ன நடக்குது? ரசூல் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு வயது மூத்த ஒரு வயதானவர் வாகனத்துல போறான். வாகனத்துல போகும்போது நான் கண்ணால பார்த்த ஒரு விஷயம், வாகனத்துல போகும்போது இடையில குறுக்கால ஒரு இளைஞன் வந்துடும். உடனே அந்த வயசான அந்த முதியோர்கிட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தை என்னன்னு தெரியுமா? யா முஹையுத்தீன். அவுதுபில்லா. எப்படி பெரிய வார்த்தை நினைச்சு பாருங்க. யா முஹையுத்தீன். என்ன அந்த நேரத்துல அவர்கிட்ட பாதுகாப்பு தேடுறாரு. என்ன காப்பாத்துங்க சொல்லுவோமா இல்லையா? என்ன காப்பாத்துங்க. தண்ணிக்கு ஒருத்தர் முழுங்கும் போது வெளியே இருக்கும், யாராவது காப்பாத்துங்க கத்துவா பாத்தீங்களா? அந்த மாதிரி அந்த நேரத்துல யா முஹையுத்தீன் அப்படின்னு என்ன அர்த்தம்? முஹையுத்தீன் என்ன காப்பாத்துங்கன்னு அர்த்தம். இதுதான் அர்த்தம். அல்லாஹ் பாதுகாக்க. நேர்ல பார்த்த சொல்ல போனா நான் தான் கூட்டிகிட்டே போனேன் அந்த பெரியவர். அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு இணை வைப்பு இந்த சமுதாயத்தில் இன்றைய காலத்தில் முஸ்லிம்களிடத்துல ஊடுருவிக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது மிகப்பெரிய எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கும் முஸ்லிம்களுக்கும் மக்காவாசிகளுக்கும் உள்ள எவ்வளவு வேறுபாடு இருந்துச்சோ அந்த வேறுபாடு தான் இன்றைக்கு சமுதாயத்தில் மக்களிடத்துல இருந்துட்டு இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரியாத வரைக்கும் நம்முடைய சமுதாயம் என்னது, எந்த கல்வியையும் எந்த மாற்றத்தையும் என்னது உணரவும் உணராது, மாற்றமும் அடையாது. இது புரியணும் அடிப்படையா. நம்ம அந்த அளவுக்கு இணை வைப்புங்கிற சர்வ சாதாரணமா என்னாயிருச்சு இன்றைய காலத்துல நம்முடைய சமுதாயத்துல வந்துருச்சு. பள்ளி வாசல்ல உட்காந்துட்டு என்னது ஒவ்வொரு யான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேர்கள், யா ஷேகு, யா வலியுல்லா, அப்படி என்னென்னமோ பேர்கள். அது அவருக்கு அவுளியாவே இருக்கட்டும், யானா என்னது அழைக்கிறது, கூப்பிடுறது இருக்கு. இங்க இருக்கிறவங்கள ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது சஹாபாக்கள் யா ரசூலுல்லாஹ்னு சொன்ன வார்த்தை ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போதுதான் சொல்லியிருக்கிறாங்க சஹாபா. ரசூலுல்லாஹ் மௌத்தானதுக்கு அப்புறம் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சஹாபாக்கள் சொல்லி ஒரு வார்த்தையும் கிடையாது. இது நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் மௌத்தானதுக்கு ரசூலுல்லாஹ் அது ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது கூட யா ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ்வே அப்படின்னு கூப்பிட்டது எதுக்கு தெரியுமா? தெரியுமா? ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கும்போது சஹாபாக்கள் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு அந்த வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துவாங்க? ஏதாவது ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றதுக்கோ அல்லது ரசூலுல்லாஹ்ட்ட எதையாவது கேட்கறதுக்கோ தான் பயன்படுத்துவாங்க. யா ரசூலுல்லாஹ்னு சொல்லி பைத்து படிக்கிறதுக்கோ அல்லது இது கசீதாக்களை அல்லது பாடல்களை கவிதைகளை ஓதுறதுக்கோ கிடையாது. அதுக்கு பயன்படுத்துறது கிடையாது. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல எப்படி இருந்தாங்க? அவங்க யாருன்னு தெரியுமா? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு கவிஞரா இருந்தாங்க. கவிஞர், பாடகர் வேற, கவிஞர். அன்றைய காலத்துல கவிஞர்கள் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய கெத்து, பெருமை அப்படிங்கிற மாதிரி. இப்ப அப்படிப்பட்ட இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பெரிய கவிஞரா இருந்தாங்க. இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு பெரிய கவிஞரா இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் இகழ்ந்து என்ன பண்ணுவாங்களாமா, காஃபிர்கள் கவிதைகள் படிப்பாங்க. காஃபிர்கள் இந்த கவிஞர்கள் என்ன பண்ணுவாங்க, ரசூலுல்லாஹ் இகழ்ச்சியா என்ன பண்ணுவாங்க, கவிதைகள் பாடுவாங்க. அதுக்கு ரசூல் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹஸ்ஸான் அவங்களுக்கு எதிராக நீங்க கவிதைகளை படிங்க அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு என்ன ஹஸ்ஸான் இப்னு சாபித் இந்த கவிதைகள்ல தேர்ச்சி பெற்ற புலமை பெற்ற ஒரு கவிஞர் ரசூலுல்லாஹ் காலத்திலே இஸ்லாத்து ஒரு சஹாபி. அப்ப அந்த சஹாபி மஸ்ஜிது நபவியில ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு அப்புறம் உமர் ரலியல்லாஹு காலகட்டத்துல மஸ்ஜிது நபவியில உட்கார்ந்து என்ன பண்றாங்க, கவிதை படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி படிக்கிறாங்க. படிக்கும்போது உமர் ரலியல்லாஹு அந்த வழியை கடந்து போறாங்க. மஸ்ஜிது நபவி வழியா கடந்து போறாங்க. கடந்து போகும்போது என்ன பண்றாங்க, ஹஸ்ஸான பாக்குறாரு. உமர் ரலியல்லாஹு ஹஸ்ஸான ஒரு முறைக்கிறாங்க. என்ன ஒரு வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்கிறாரு, என்ன பண்றாரு, கவிதை படிக்கிறாரு அப்படியே ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையில, கண்காணிப்புடைய பார்வையில ஒரு பார்வை பாக்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஹஸ்ஸான் அதையும் பார்த்துட்டு, ஏன்னா குர்ஆன் படிச்சா தெரிஞ்சிடும். அப்ப இவர் படிக்கிறது கவிதை, ஏன்னா இவர் கவிஞர் எல்லாத்துக்கும் பத்தி பிரபல்யமானவர். அப்ப இவர் கவிதை தான் படிக்கிறாரு, பள்ளிவாசல கவிதை படிக்கிறாரு. இது உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, ஒரு வெறுப்போட பாக்குறாங்க. பார்க்கும்போது அந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொல்றாங்க,
நான் ரசூலுல்லாவுக்கு முன்னாடியே கவிதை படிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாங்க. இதுதான் நம்ம இங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. ரசூலுல்லாவுக்கு முன்னாடியே நான் கவிதை படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இதுல என்ன தெரியுது? ரசூலுல்லா அவங்களுடைய கவிதைகளை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இது முதல் விஷயம் ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், ரசூலுல்லாவுக்கு முன்னாடி ஒருத்தர் தவறிச்சாங்கன்னு சொன்னா, தவறு செஞ்சாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் அதை கண்டிப்பா தடுத்துருவாங்க, எந்த விஷயமா இருந்தாலுமே. அப்ப ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவங்க கவிதைகள்ல வரம்பு மீறி அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்ந்தது கிடையாது. அவர்களுடைய அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தான் சொல்லக்கூடியவங்க இருந்திருக்கிறாங்க. தவிர ரசூலுல்லாவை அழைத்தோ ரசூலுல்லாவை கூப்பிட்டோ எதுவும் சொன்னது கிடையாது. அவங்களுடைய கவிதைகள் அப்படி எதுவுமே இது வரைக்கும் வரலாறுல பதிவு செஞ்சது கிடையாது. ஆனா இன்றைக்கு பாக்குறோமா இல்லையா? ரசூலுல்லாஹ் அழைக்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் யா ரசூலுல்லாஹ் யா ரசூலுல்லாஹ். இல்ல பாதுகாக்கணுமா இல்லையா? எவ்வளவு தவறான ஒரு விஷயம். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விற்கு நிகரா நேர் வழி காட்டக்கூடியவங்கன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நேர தொழுகையிலையும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் சொல்லக்கூடிய வார்த்தை என்னது? யா அல்லாஹ் எங்களுக்கு நேர் வழியை காட்டுவாயான்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சுட்டு அந்த தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? நபியே நீங்க தான் எங்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியவர். இவ்வளவு பெரிய ஒரு இணை வைப்பு. இது சர்வசாதாரண மக்கள் இதை தெரியாம போய் அதுல கலந்துக்கிறாங்கன்னு சொன்னா இது மக்களினுடைய முட்டாள்தனம். மக்கள் வந்து முட்டாள்களா இருக்கிறாங்கிறது அர்த்தம். இது நிதர்சனமான உண்மை, யாரும் மறுக்கிறது கிடையாது. ஏன் நம்ம இப்படி தெளிவா சொல்றோம்னு சொன்னா, ஒரு தலைமையாக ஒருத்தர் தலைமை ஏற்று வீடுகள்லாம் பாக்குறோம், நம்ம பகுதிகளிலும் சரி மற்ற பகுதிகளிலும் சரி, ஒரு வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? தலைமை ஏற்று நடத்துறாங்க, மௌலூது பாத்தியா நடத்துறாங்க, ரசூலுல்லாஹ் மேல மௌலூது ஓதுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க செய்யறதுக்கு உறுதுணையா என்ன பண்றாங்க? எல்லா வீடுகள்ல இருந்து போறாங்களே, அவங்க என்ன சிந்தனையில மார்க்க என்ன கல்வியோட போறாங்க? அவங்க யோசிக்கிறாங்களா இது நரகத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியமா இல்ல ரசூலுல்லாஹ் கூட சேர்க்கக்கூடிய காரியமா? ரசூலுல்லாஹ் இது விரும்புவாங்களா இது விரும்ப மாட்டாங்களா? ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கிறோமே, இதெல்லாம் யோசிக்க வேண்டுமா இல்லையா? இது யோசிக்கணும். ஒருத்தர் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க பெரிய ஒரு ஆலிம்சாவா இருந்தாலும் அவங்க பின்பற்றிட்டே போயிடக்கூடாது. ரசூல் அப்படிதான் சொல்றாங்க. இப்ப அல்லாஹ்வுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் கட்டுப்படணும். சில பேர் இப்படின்னு சொல்லுவாங்க, அல்லாஹ்வுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் கட்டுப்படணும், நமக்கு தலைவரா இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டுப்படணுமா இல்லை அப்படிங்கிற வசனத்தை சொல்லுவாங்க. உலில் அம்ரி மின்கும், உங்களுடைய தலைவர்களுக்கு கட்டுப்படுங்கிற அந்த வசனத்தை சொல்லுவாங்க. இதுல ரசூலுல்லாஹ் தான் வாழ்க்கையில விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க. எல்லா வசனங்களுக்குமே ரசூலுடைய வாழ்க்கையில் விளக்கம் இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்துல ஒரு போருக்கு என்ன பண்றாங்க? படைகளை திரட்டி ஒரு நபரை வந்து என்ன பண்றாங்க? பொறுப்பு கொடுத்து, தலைமை தாங்குவதற்கு தளபதியா பொறுப்பு கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்படி அனுப்பி வைக்கும் போது அவங்க எல்லாம் போறாங்க. போகும்போது அந்த தளபதி என்ன பண்றாரு? கோபப்படைஞ்சிடுறாரு. அவருக்கு சரியா கட்டுப்படலை. அந்த படை வீரர்கள் அவர் சொல்றதை சரியா கேட்கல. அவருக்கு வெறுப்பாயிருது. என்ன பண்றாருன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் எனக்கு கட்டுப்படணும்னு சொல்லி இருக்கிறாங்க, போய் எல்லாரும் விறகு செய்வீங்க. என்ன சொல்றாங்க? விறகு பாலைவனத்துல விறகுகள் அங்கங்க போய் சேகரிச்சு கொண்டு வந்து நெருப்பத்தை வைப்பாங்க. அப்ப எல்லாத்தையும் விறகு செய்வீங்க அப்படிங்கிறாரு. சரி, தளபதி சொல்றாரு, எதுக்குன்னா கேட்க முடியாது, சொன்னா கேட்கணும். அவர் கோபம் அடைஞ்சு எதை சொல்ல, போய் விறகு செய்வீங்க அப்படிங்கிறாரு. விறகு எல்லாம் சேமிக்கிறாங்க. ஒரு படையினா நினைச்சு பாருங்க எவ்வளவு பேர் இருக்கும். இப்போ அவ்வளவு பேர் என்ன பண்றாங்க? எல்லாரும் விறகை சேமிச்சுட்டு வந்து குமிச்சு வைக்கிறாங்க. குமிச்சு வச்சாச்சு. அதுல நெருப்பு பத்த வைங்க. என்னது? அதுல நெருப்பு பத்த வைங்க. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அதுல நெருப்பு பத்த வைங்க. நெருப்பையும் பத்த வச்சாச்சு. எல்லாரும் போய் விழுங்க. என்னது? எல்லாரும் போய் நெருப்பு விழுங்க போங்க அப்படிங்கிறது. விழ போறாங்க. சில சஹாபாக்கள் போய் நெருப்புல விழ போங்க. ஏன்னா அமீர் கட்டல, கேள்வியும் கேட்க முடியாது, கட்டுப்பட்டு ஆகணும். அல்லாஹ்வுக்கு தூதருக்கு அடுத்தா அது தூதர் நியமிச்சிருக்காங்க, கண்டிப்பா கட்டுப்பட்டு ஆகணும். சில பேர் முன்னாடி போறாங்க, விழ போறாங்க. ஒருத்தர் முன்னாடி வந்து தடுக்கிறாரு. தடுத்துட்டு பேசுறாரு, இது எப்படி நம்ம செய்ய முடியும், இது தவறான காரியமா இல்லையா அப்படின்னு ஒருத்தர் வந்து முன்னாடி வந்து ஒருத்தர் பேசுறாரு, தடுக்கிறாரு. அப்படியே பேசி பேசி மாத்து கருத்துக்கள் அப்படியே போக போக நெருப்பு அணைஞ்சிருது. இந்த விஷயம் அடுத்து ரசூலுல்லாஹ்கிட்ட போகுது இந்த பிரச்சனை. ஏன்னா அங்க பிரச்சனை ஆயிடுச்சு. நேரம் அடுத்து ரசூலுல்லாஹ்கிட்ட போகுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கட்டுப்படுவது என்பது
நன்மையான காரியங்களில் மட்டும்தான். கட்டுப்படுவது என்பது நன்மையான காரியங்கள் மட்டும்தான். நல்ல வேளை நீங்க அப்படி உழுகல அப்படிங்கிறாங்க ரசூல்லா. நினைச்சு பாருங்க, ரசூல்லாவே அமீரா நியமிச்சிருந்தாலும் அவர் ஒரு தவறு செஞ்சு அதை தட்டி கேட்கணும், அதுல உடன்படக்கூடாது, அதுல கட்டுப்படக்கூடாதுங்கிறது தான் மார்க்கம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்த வழிமுறை. அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு ரசூல்லாவே சொல்லிக் கொடுக்காத விஷயங்களை செஞ்சா அது எப்படிப்பட்ட காரியம்? மறுமையில அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை பார்ப்பதற்கும் நம்மோடு அரவணைப்பதற்கும் உண்டான அந்த தகுதியற்றவர்களாக நம்ம மாத்திடுவோம். மறுமையில கௌசர் நீர் தடாகத்துக்கு சில மக்கள் வரும்போது அவங்க மலக்குமார்கள் தடுப்பாங்களாம். மலக்குமார்கள் தடுப்பாங்க. அவங்க ரசூல்லா விட்டு தடுப்பாங்க. ஏன்னா ரசூல்லா தான் ஹவுல் கௌசர்ல இருப்பாங்க நீர் தடாகத்துல. ரசூல்லாவுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பரிசு அது. இன்னா அத்தைனாக்கல் கௌசர், நபி நம்ம உங்களுக்கு கௌசர் நீர் தடாகத்தை கொடுத்துருக்கோம் சொல்றாங்க ரசூல்லா. சரிங்களா? அப்ப அந்த நீர் தடாகத்துல தண்ணி குடிக்கிறதுக்கும் ஒரு தகுதி இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு தகுதி இருக்கணும். அதே மாதிரி ரசூல்லாவோட கலப்பதற்கும் ரசூல்லாவோடு இணைவதற்கும் கலந்து கொள்வதற்கும் ஒரு தகுதி இருக்கும். என்ன தகுதி? இந்த ஹதீஸில் ரசூல்லா சொல்றாங்க, அந்த சில மக்கள் தடுக்கப்படுவார்கள். அப்புறம் மலக்குமார்கிட்ட ஏன் அவங்களை தடுக்கிறீங்க, அவங்க என்னுடைய சமுதாயம், என்னுடைய மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ரசூல்லா. அப்ப அந்த மலக்குமார்கள் அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க, யா ரசூல்லா, இந்த மக்கள் உங்களுக்கு பிறகு, நீங்க வாழ்ந்து மறைந்ததற்கு பிறகு என்னென்ன புதிய காரியங்களை எல்லாம் மார்க்கத்துல செஞ்சாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. நீங்க சொல்லாத புதிய புதிய காரியங்களை எல்லாம் இவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால இங்க உங்களுக்கு உங்க கூட தண்ணி குடிக்கிற தகுதி இவங்களுக்கு கிடையாது. எப்படிப்பட்ட ஒரு அசிங்கம் நினைச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ்க்குன்னு சொல்லி இந்த உலகத்துல நேசிச்சு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை இருக்காது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டிய சமுதாயம். நம்முடைய ஊருடைய கலாச்சாரம் அதாவது எந்த அளவிற்கு மாறி போயிடுச்சுன்னு சொன்னா, முன்னாடி காலகட்டத்துல தொழுகையினுடைய விஷயத்திலும் சரி, மற்ற இபாதத்துகள் குர்ஆனுடைய விஷயத்திலாம் எப்படி இருந்ததும் இப்ப எப்படி இருக்குது. அப்ப எல்லாமே இருந்தது, அதோட இணைப்பு கலந்து இருந்துச்சு, பிதஅத்தோட கலந்து இருந்துச்சு. இப்ப எப்படி தெரியுமா? மௌலூதுக்கு போ, ஃபாத்தியாவுக்கு போ 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 அப்படின்னு பெற்றோர் விரட்டுறாங்க. தொழுகை நேரம் வரும்போது எங்கேயோ போனா என்ன, டியூஷனுக்கு போ, ஸ்கூலுக்கு போ, பள்ளிக்கூடத்துக்கு போ, டியூஷனுக்கு போ, அனிவர்சனுக்கு போ, டைம் ஆயிரும் கிளம்பி போ. மதரசாக்கு போவாது, ஸ்கூல் விட்டு லேட்டா தான் வர, டியூஷனுக்கு உடனே கிளம்பிடு. தொழுகைக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நாங்க நேசிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்றாங்க? அல்லாஹ்வும் தூதரும் சொல்லாத விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுறாங்க. ஆனா அல்லாஹ்வினுடைய தூதர் தடுத்த விஷயங்கள், மார்க்கத்துல இல்லாத விஷயங்களுக்கு என்ன பண்றாங்க? பெற்றோர்கள் போன்னு பிள்ளைகள் காட்டுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நினைச்சு பாருங்க. அல்லாஹ்வினுடைய தூதர் நேசிக்கிறோம்னு சொல்லி இவ்வளவு காரியங்களை விரைந்து செலவு பண்ணி அவ்வளவு கஷ்டப்பட்டு செய்ய நினைச்சு பாருங்க. மற்ற ஒரு பயானா இருந்தா வீட்டுல உள்ள பெண்கள்லாம் வர முடியுமா? ஒரு நேரம் அவங்க வருவாங்களா வெளியே? யாரும் வெளியே வர மாட்டாங்க. எனக்கு வேலை இருக்கு, அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு எல்லாம் சொல்லிடுவாங்க. ஆனா மௌலூத் ஃபாத்தியாவை பாருங்க, கூட்டங்கள். அப்ப டியூஷன் கிடையாது, அப்ப வீடுகள்ல வேலை கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்ப ஏன், என்ன காரணம்? இதெல்லாம் என்னது? ஷைத்தான் லேசாக்கி காட்டுறான். ஷைத்தான் ஏன் அப்படிதான் இருக்கும். தவறான பாதைக்கு போறது ஈஸி. அதான் பெரியவங்க சொல்லுவாங்களே, இப்ப நல்ல பேர் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நல்ல பேர் எடுக்கிறது 100% பர்ஃபெக்டா இருந்தாதான் நல்ல பேர் எடுக்க முடியும். கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு தப்பு செஞ்சாலும் என்ன இப்படி இருக்கான் அப்படின்றாங்க, முடிஞ்சு போச்சு. இதுதான் என்னது? கெட்டதை செய்யறது ரொம்ப சைதான் இலகுவாக்கி லேசாக்கி கொடுத்துருவான். ஆனா நல்லது செய்யறது கஷ்டமா தெரியும். ஆனா நமக்கு அதுக்கு முயற்சி செஞ்சோம்னு சொன்னா அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அல்லாஹ் லேசாக்கி கொடுப்பான். அந்த பாதை அல்லாஹ் நமக்கு லேசாக்கி அதை காட்டி கொடுப்பான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். ஆனா எப்ப காட்டி கொடுப்பான்? இதுதான் விஷயம். அல்லாஹ் இடத்துல நேர்வழி கேட்டுக்கிட்டே இருக்கும். எத்தனையோ மக்கள் சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறவங்களுக்கு அதோட மீனிங் தெரியல. அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனை அப்பாக்கள் எல்லாம் தொழுகிறாங்க பள்ளிவாசல்கள்ல, ஆனா அவங்க வாழ்க்கையில முழுக்க பள்ளிவாசலோட தொடர்போடு இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களுடைய இளமையில என்ன பண்ணிட்டாங்க?
மார்க்கத்தை தெரியக்கூடிய வாய்ப்புகளை இழந்துட்டாங்க. இப்ப என்ன முயற்சி பண்ணாலும் அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெற முடியும்னு சொன்னா அந்த இளமை பருவத்தை பயன்படுத்தணுமா இல்லையா? அந்த பருவத்துல துஆக்களையும் அதனுடைய அர்த்தங்களையும் எல்லாம் கத்துக்கணும். அந்த நேரங்கள்ல கத்துக்காம மற்ற நேரங்கள்ல செலவிட்டு மறதி வந்துடும், வயது முதிர்ச்சி வந்துடும், நேரத்தை செலவிட முடியாது, ஞாபக சக்தி குறைவு வந்துடும். பாக்குறோமா இல்லையா? இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஆனா அவங்களால முடியறது கிடையாது. அப்ப இளமை பருவத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? முயற்சி செய்யணும், மார்க்கத்தை கத்துக்கிறதுக்கு முயற்சி செய்யணும், துஆக்கள் அதிகமான துஆக்களை கத்துக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அந்த துஆக்கள் மூலமா அல்லாஹ் இடத்துல நெருக்கத்தை பெறணும். ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு போரினுடைய நாட்கள்லயுமே நம்மளாம் என்னது எக்ஸாமுடைய நாட்கள் என்ன பண்றோம்? நம்முடைய பிள்ளைங்களை என்ன பண்றோம்? டியூஷன் போ, டியூஷன் போ, டியூஷன் போ, டியூஷன் போ. அதே மாதிரி வீட்டுல உட்காந்து படி படி படி. எந்த பெற்றோர்கள் போய் தொழுது துவா செய்ப்பான்? எக்ஸாம் நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, போ மகரிப் தொழு, போய் இஷா தொழு, தொழுக போறியா? இல்ல உட்காந்து படி அப்படின்னு சொல்றாங்க. இன்றைய காலத்துல என்னது எக்ஸாம் இருந்துச்சு தொலைப்ப முடியல, டியூஷன் தொலைப்ப முடியல சொல்றாங்களா இல்லையா? சர்வ சாதாரணமா அல்லாஹ் பாதுகாக்கணுமா இல்லையா? எப்படிப்பட்ட ஒரு நிலம். ஒரு காலம் இருந்துச்சு காயல்பட்டினத்துல, பள்ளிக்கூடம் விட்டு வந்தா உடனே போய் முதல்ல தொழுகுன்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் தாய்மார்கள் இருந்தாங்க. இன்னைக்கு பள்ளிக்கூடம் விட்டு வந்தா உடனே டியூஷனுக்கு கிளம்பு, உடனே டியூஷனுக்கு கிளம்பு, டைம் ஆயிரும். டியூஷன் விட்டு வந்தா சீக்கிரம் சாப்பிட்டு தூங்கிரு, காலையில் நேரமா ஸ்கூலுக்கு போகணும், வேன் வந்துடும் சொல்றாங்களா இல்லையா? எந்த பேரண்ட்ஸ் சீக்கிரம் தூங்கு, காலையில ஃபஜ்ருக்கு எந்திரிக்கணும்? ஏன் டியூஷன்ல போயிட்டு வந்தியா? தொழு, வீட்டுல தொழுகு, அல்லாஹ் இடத்துல துஆ செய்ய, அல்லாஹ் நல்ல மார்க் எடுக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா வரணும், நல்ல வேலை கிடைக்கும். எல்லாம் எந்த பெற்றோர்கள் துஆ செய்ய சொல்றாங்க? துஆவுலதான் வாழ்க்கையை அடங்கியிருக்கு சொல்றோம். நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம், இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவனுக்கு எல்லா அமலும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமலும் இந்த கத்தா அமலு எல்லாம் துண்டிக்கப்பட்டுரும், துண்டிச்சிருவான். அமலையும் அவனையும் துண்டிக்கப்பட்டுரும். ஆனா 3 விஷயம் மட்டும் அவனுக்கு இந்த உலகத்துல இருந்து போய் சேர்ந்துகிட்டே இருக்கும். அதுல ஒரு விஷயம் என்னது? துஆ. போய் சேரக்கூடிய என்னது? மௌத்துக்கு பிறகும் ஒரு மனிதனுக்கு போய் சேர ரசூல் அதான் சொல்றாங்க, யதுஉ லஹு வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. ஒரு சாலிஹான பிள்ளை அல்லாஹ் இடத்துல சாலிஹான பிள்ளைன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இல்ல என்னது சாலிஹான பிள்ளைன்னு சொன்னா யாரு? அல்லாஹ்விடத்துல கையேந்தி ரப்பிட்ட அல்லாஹ்விற்காக சொல்லி கேட்கக்கூடிய பிள்ளைகள். அப்படிப்பட்ட பிள்ளை அல்லாஹ் இடத்துல கேட்டு வாங்கக்கூடிய பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுடைய துஆ என்ன ஆகுமாமா? பெற்றோர்களுக்கு அந்த கபருக்குள்ளேயும் வருன்னு சொல்றாங்க. அப்ப கபருக்குள்ள வரக்கூடிய ஒரு அமல் அப்படின்னு சொன்னா இந்த துஆ, அதுவே மிகப்பெரிய ஒரு சிறப்பு. நினைச்சு பாருங்க. மற்ற தொழுகையோ ஜக்காத்தோ வேற சதக்காக்களோ இதெல்லாம் உங்களுக்கு என்னது சதக்கத்துல் ஜாரியாவா இருந்தா மட்டும்தான் உள்ள வரும். அப்படி இருந்தா மட்டும்தான் உள்ள வரும், இல்லாட்டி உள்ள வராது. அப்ப அந்த கபருக்குள்ளேயும் வரக்கூடிய ஒரு அமல் நன்மைன்னு சொன்னா எதுதான் வரும்னு சொல்றாங்க. ஒரு சாலிஹான பிள்ளையை உருவாக்கி இருந்தா அல்லாஹ் இடத்துல கையேந்தி, அதான் உயிரோடு இருக்கும்போது நம்ம அதான் சொல்றோம். அல்லாஹ் வழிமுறை சொல்லி கொடுக்குறான், பெற்றோர்களுக்கு பிரார்த்தனை செய்யுங்க, அந்த பழக்கத்தை உருவாக்குங்க சொல்றானா இல்லையா? அல்லாஹ் குர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஒவ்வொரு நேரமும் உயிரோடு இருக்கும் போது அந்த பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோருக்காக ஒவ்வொரு நேரமும் தொழுது, அந்த தொழுகைக்கு பின்னாடி நீ பெற்றோருக்கு துஆ செய்யிப்பான்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் கத்துக் கொடுத்திருந்தா அந்த பிள்ளை அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ் என்னை வளர்த்த மாதிரி என்னை எப்படி கஷ்டப்பட்டு நான் சிறுநீர் கழிச்சாலும் மலம் கழிச்சாலும் நான் அழுதாலும் நான் தூங்குனாலும் நான் முழிச்சிருந்தாலும் ஓடுனாலும் புரண்டாலும் என்னுடைய பெற்றோர்கள் என்னை கருணையோடு என்னை கவனிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே என்னுடைய தொந்தரவை எல்லாம் சகிச்சுக்கிட்டே அவங்க என்னோட மேல அன்போடு பாசத்தோடு கருணையோடு இருந்தாங்களோ அதே மாதிரி யா அல்லாஹ் நீ அவர்களுக்கு கருணை காட்டு. அந்த அளவுக்கு அவன் என்ன தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு கருணை கேட்டு, அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அவங்க மேல கருணை காட்டு. நினைச்சு பாருங்க எப்படி ஒரு துவா.
இப்ப இந்த துஆங்கிறது என்னது? பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதே மாதிரி பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமைன்னு சொன்னா, இருக்கும் போதும் சரி இல்லாத டைமும் சரி அவங்க பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு கடமை துஆ தான். வேற என்ன? சம்பாரிச்சு கொடுக்கறது கடமையா? பெற்றோர்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கறதுங்கிறது கடமையா? உபகாரம் அப்படிங்கிறது, உதவிகள் அப்படிங்கிறது இருக்கும் போதுதான் செய்ய முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? செய்யக்கூடிய ஒரே ஒரு அமல், பெற்றோர்கள் சென்றதுக்கு பிறகு செய்யக்கூடிய ஒரே ஒரு அமல் துஆ. அப்ப அந்த துஆவை பெற்றோர்கள் அந்த கபூர்ல இருந்துகிட்டு என்னோட பிள்ளை துஆ செய்யாதா, என்னுடைய பிள்ளை துஆ செய்யாதான்னு சொல்லி ஏங்குவார்கள். இவங்க சொல்லும்போது அந்த பெற்றோர்கள் வந்து ஏங்குவாங்களாமா, ஏதாவது நன்மை வராதா, என் பிள்ளைங்க ஏதாவது எனக்காக செய்யாதா? நினைச்சு பாருங்க, எந்த பிள்ளை துஆ செய்யும்? எந்த பிள்ளை துஆ செய்யும்? சாலிஹான பிள்ளைன்னா யாரு? அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் வணங்கக்கூடிய பிள்ளையா இருந்தாதான் அந்த பிள்ளை அல்லாஹ்ட்ட கேட்கும். இல்லாட்டி சம்பாதிச்சாதான் நம்ம பிள்ளைங்களை பார்க்க முடியும், சம்பாதிச்சாதான் நம்ம குடும்பத்தை பார்க்க முடியும், அவ்வளவுதான். வாப்பம் போய் மறந்து போயிடுவாங்க. டேட்டு குறிச்சு வச்சிருப்பாங்க. என்னது? டேட்டு குறிச்சு வச்சிருப்பாங்க. வருஷத்துக்கு இந்த வருஷம் இருந்துச்சு, அச்சோ வாப்பா இப்பதான் மௌத்தானாங்க, வாப்பாக்கு ஒரு மௌலூது நடத்தினா முடிஞ்சு போச்சு, கடமை முடிஞ்சு போய் வாப்பா மௌலூது பாத்தியா அலிம்சா கூப்பிடு, 2 தடவை ஓது, அவ்வளோ ஸ்நாக்ஸ் சாப்பாடு போடு, முடிஞ்சு போச்சு. இதுல யாருக்கு நன்மை போய் சேரும்? இது யாராவது யோசிக்கிறாங்களா? இந்த நன்மை உண்மையா நம்ம வாப்பாவுமாக போகுமா? யோசிக்கிறாங்களா? அதுல என்ன துஆ அலிம்சா கேட்கிறாருன்றது கூட அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது. எல்லாம் கூட வந்து ஆமீன் 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 அப்படியே பெரிய நன்மைகள் அப்படியே போய் பெற்றோர்களுக்கு சேர்ற மாதிரி நினைச்சுப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு வழிமுறையை கத்துக் கொடுத்துருக்காங்கிறது யோசிக்கணும். மௌலூது ஃபாத்தியா பெரிய பிரம்மாண்டமா பழைய பெரிய ஏற்பாடுகளோட பிரம்மாண்டமா செய்யறாங்க. பெரிய மைக் செட் எல்லாம் போட்டு, நம்ம ஊரே இப்ப சொல்ல போனா அப்படித்தான் இருக்கு, அப்படிதானே? அங்க மைக் செட்டு போட்ட மாதிரி இங்க மைக் செட்டு போட்டு ஊர் ஃபுல்லா ஒரே சத்தம் தான், மௌலூது தான் சத்தங்கள் தான் ஒழிச்சிட்டு இருக்குது. ஆனா அந்த மௌலூது சத்தங்கள் என்னது? என்ன நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும்? இது யோசிக்கணுமா இல்லையா? அது மூலமா ஏதாவது நன்மைகள் கிடைக்குமா? ரசூலுல்லாஹ் நமக்கு வந்து நம்மள வந்து ரசூலுல்லாஹ்ட்ட இங்க பாருங்க, உங்களுக்காக உங்க பேர்ல மௌலூது ஓதுறாங்க, கவிதை படிக்கிறாங்க, இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு காண்பிப்பாங்களா? அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லப்படுமா, இவருதான் உங்களுக்கு அந்த உலகத்துல மௌலூதெல்லாம் படிச்சாரு அப்படின்னு சொல்லப்படுமா? சொல்லப்படாது. யார ரசூலுல்லாஹ்க்கு எடுத்து காண்பிக்கப்படும்? ரசூலுல்லாஹ் இப்ப கபர்ல இருக்கிறாங்க, மண்ணறையில இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ், சரிங்களா? அப்படி மன்னரில் இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்க்கு யார காண்பிக்கப்படும் தெரியுமா? மாஷாஅல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத் சொல்றவங்களுக்கு தான் இது அந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு எடுத்து காண்பிக்கப்படும். ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்க்கு எடுத்து காண்பிக்கப்படும். இவருதான் உங்க மேல ரசூலுல்லாஹ் ஸலவாத் சொன்னாங்க, இவருதான் உங்க மேல ஸலவாத் சொன்னாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்க்கு எடுத்து காண்பிப்பாங்க. இப்ப சலவாத்துன்னு சொன்னாலே அதுல பல சலவாத் ஆயிருச்சு, அப்படிதானே? விதவிதமான சலவாத்து இல்ல, அதுலயும் உருவாயிருச்சு. ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் கேட்கறாங்க, ஆயிஷா கேட்கறாங்க, அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, சலாம் சொல்றது எல்லாத்தையும் சொல்ற மாதிரி உங்களுக்கு சலாம் சொல்லலாம், அது எங்களுக்கு சஹாபாக்கள் அதையும் விரும்புவாங்க. ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்றதே இது சஹாபாக்கள் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு காரியம். அப்ப ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்றது ஓகே, உங்க மீது ஸலவாத் சொல்றது எப்படி அப்படின்னு கேட்கிறான். உங்கள் மீது உங்களுக்காக துஆ செய்யறது, உங்களுக்காக துஆ செய்யறது, சஹாபாக்கள் உங்களை புகழ்றது அப்படின்னு கேட்டிருக்கலாம். சஹாபாக்கள் உங்களை புகழ்றது அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஏன் கேட்கல? இதுல இது ஒரு கேள்வி, ஏன் கேட்கல? மாஷா அல்லாஹ், ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க, புகழ்வதை தடுத்திருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். உங்க முன்னாடி ஒருத்தர் புகழ்ந்தா, உங்களை புகழ்ந்தா என்ன செய்யணுமாவா? ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும் தெரியுமா? ஒருத்தர் முன்னாடி வந்து உங்க மேல புகழ்ச்சியை செஞ்சா என்ன செய்யணும்? மண்ண மாதிரி அவர் வாயில போடுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவர் வாயில மண்ண போடுங்கிறாங்க புகழ்ந்தா. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு நேர தொழுகையிலையும் நம்ம செய்யறோமா இல்லையா? என்ன ஓதுறோம்? அல்ஹம்துலில்லாஹ். ஹம்து அப்படிங்கிறது
புகழ்ச்சி அப்படிங்கிறது அல்லாஹ்விற்கு மட்டுமே உரித்தானது. அவனை மட்டும்தான் புகழ முடியும். புகழுங்கிறது அவனை மட்டும்தான் முடியும். அல்லாஹ்வுடைய தூதரை புகழக்கூடாதுன்னு சொன்னா ரசூல் என்ன பண்றாங்க, அதுல வரையறையை முறைப்படுத்துறாங்க. என்ன வரையறை? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்ததை போல என்ன புகழ்ந்துடாதீங்கப்பா. ரசூல் அதுலயே வரையறை. அந்த வரையறையை கத்துக்கிட்டவங்க தான் ஹஸ்ஸான் இப்னு சாபித் போன்ற நபி சஹாபாக்கள். அவங்க தான் நல்லா வரைமுறை கத்துக்கிட்டவங்க. அதனால அவங்களுக்கு தெரியும் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது, அவங்களுக்கு தெரியும். அப்ப அப்படிப்பட்ட சஹாபாக்கள் கூட, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வாழ்ந்தவங்க கூட அதை கத்துக்காதவங்க யாருமே கவிதைகள் படிச்சது கிடையாது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கள் கூட என்ன பண்ணல, ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி யாராவது கவிதைகள் படிச்சாங்களான்னு கேட்டா, அவர் கவிஞர். அவர் ரசூலுல்லாஹ் இருக்கும்போது படிச்சா மற்ற நேரத்தில் படிச்சிருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மத். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த துஆ அப்படிங்கிற இந்த சாப்டர்ல நம்ம கடைசியா பார்க்கும்போது, அதாவது யா அப்படிங்கிற அந்த அழைப்புக்குரிய சொல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சொல்லு வந்து அழைப்பதற்காக பயன்படுத்துவது உயிரோடு இருக்கக்கூடிய நேரில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமே தவிர இல்லாதவங்களுக்கு காயிபா, அதாவது இடத்துல இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்த கூடாது. ஏன்னு சொன்னா அந்த வார்த்தைகள் என்னது, அவங்களை அழைப்பது, அதாவது இல்லாமல் அவர்களுக்கு சக்தி இருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது. அதனால நம்ம அழைப்பதாக இருந்தால் அல்லாஹ்வை மட்டும்தான் அழைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதுதான் குர்ஆன் முழுக்க நம்ம பார்க்கும்போது எல்லா சூழ்நிலையிலும் நபிமார்கள் சொல்ற ரப்பானா ரப்பி அந்த மாதிரி வார்த்தைகளாக நம்ம பார்க்கிறோம். சரிங்களா, எங்களுடைய இறைவா,
என்னுடைய இறைவா அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. ஆக எந்த ஒரு நேரத்திலையுமே சஹாபாக்கள் யா ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு பயன்படுத்தினதா ஆதாரம் வரலாறு கிடையாது. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும், சரிங்களா? இரண்டாவது, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் எந்த ஒரு நேரத்திலையுமே ரசூலுல்லாஹ்வுக்கு மௌலூது ஃபாத்திஹாக்கள் ஓதி ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த ஒரு சிறப்பையும் செஞ்சதா நம்ம வரலாறுல பார்க்க முடியாது. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு ஒரு முஸ்லீமாக ஒரு முஃமினாக உண்மையா ரசூலுல்லாஹ்வை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல் என்னது? ரசூலுல்லாஹ்க்கு ஸலவாத் சொல்றது. இதுதான் ரசூலுல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமை. ஒவ்வொரு முஸ்லீமும் நினைச்சு பாருங்க, மௌலூது ஃபாத்திஹாக்கள்ல போய் கலந்துக்கிற மக்கள்ல ஸலவாத்தே தெரியாது. சொல்ல போனா நிறைய பேருக்கு ஸலவாத்தே தெரியாது. அப்படிப்பட்ட மக்கள் ஸலவாத்துடைய அர்த்தமே தெரியாது. எத்தனை மக்களுக்கு ஸலவாத்துடைய அர்த்தம் தெரியும்? மௌலூதுக்கு போற ரசூலுல்லாஹ் மீலாது விழா கொண்டாடுற ஒருத்தரை பிடிச்சு நீங்க கேளுங்க, ஸலவாத்துடைய அர்த்தம் சொல்லுங்க. ஸலவாத்து சொல்லுங்க, ஸலவாத்துடைய அர்த்தம் சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் நேசிக்கிறேன்னு சொல்றாங்களே, ரசூலுல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய உண்மையான கடமை ஸலவாத்து. அந்த ஸலவாத்து தெரியலனா மௌலூது ஓதி ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது ஆல்ரெடி பிரயோஜனம் கிடையாதுதான், சரிங்களா? அப்ப ரசூலுல்லாஹ்வை செய்யக்கூடிய மிகப்பெரிய கடமை, ரசூலுல்லாஹ்வை நீங்க நேசிக்கிறீங்களா ஸலவாத்து சொல்லுங்க, அத பொருள் உணர்ந்து சொல்லுங்க. அதுதான் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கேட்கறாங்க, யா ரசூலுல்லாஹ் உங்களுக்கு நாங்க சலாம் சொல்றோம், சலாம் சொல்லிட்டே இருக்கிறோம், உங்களுக்கு ஸலவாத் எப்படி சொல்றது? ஸலவாத் உங்களை எப்படி புகழ்றதுன்னு கேட்கல, உங்கள் மீது இன்னும் அதிகமா எப்படி நாங்க சொல்றது, அல்லாஹ்வுடைய சாந்தி கிடைக்கிறதுக்கு எப்படி சொல்றது அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? அப்பதான் சொல்லி தராங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத. இந்த தொழுகையில ஓதுற மாதிரி ஸலவாத், அந்த ஸலவாத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. அது தொழுகையில ஓதுறதுக்கு மட்டும் கிடையாது, எப்பவுமே ரசூலுல்லாஹ்க்கு சொல்லலாம். எப்பவுமே ரசூலுல்லாஹ்க்கு அடிக்கடி சொல்ல வேண்டிய ஸலவாத் அதுதான் ஸலவாத். சொல்ல போனா இன்றைய காலத்துல ஸலவாத்னு சொல்லி ஏதோ புதுசா நிறைய வித்தியாசமா அதாவது புதுசா இருக்கணுங்கிறதுக்காக புதுசா உருவாக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய ஆலிம்சாக்கள். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்ததுதான் ஸலவாத். ஏன் சஹாபாக்கள் கேட்கறாங்க? சஹாபாக்கள் நினைச்சிருந்தா அவங்க அரபுகள். இன்றைய காலத்துல ஆலிம்சாக்கள் என்னது அரபி தெரியும் அப்படிங்கிறதுனால அவங்க புதுசா ஸலவாத்துகளை உருவாக்குறாங்க. ஆனா அதெல்லாம் கூடுமா, அதெல்லாம் நம்ம சொல்லலாமா அப்படின்னு கேட்டா இந்த ஹதீஸ் தான் அடிப்படை. என்னது? சஹாபாக்கள் அவங்க அரபு மொழி பேசக்கூடியவங்க, அவங்க நினைச்சு எப்படி வேணா ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் சொல்லிருக்கலாம். ஆனா என்ன பண்றாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, யா ரசூலுல்லாஹ் எப்படி உங்க மீது ஸலவாத் நாங்க சொல்றது சொல்லி கொடுங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுகையில ஓதுற அந்த ஸலவாத் தான் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுத்து இதுதான் போய் எனக்கு ஸலவாத்து, இதை நீங்க செய்யுங்க போதும். இந்த ஸலவாத்தை செஞ்சா நீங்க இந்த ஸலவாத்து சொல்லும் போது எனக்கு நீங்க எடுத்து காண்பிக்கப்படுவீங்க கபர்லயும். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? அல்லாஹ்வும் மலக்குமார்களும் அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். ஸல்லு அலைஹி யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. நீங்களும் என்ன பண்ணுங்க? சொல்லு அல்லாஹ்வினுடைய தூதர் மீது ஸலவாத் சொல்லுங்க. அப்ப அல்லாஹ்வினுடைய தூதர் மீது ஸலவாத் சொல்றது கடமை. அந்த ஸலவாத்தை முதல்ல தெரியாம உட்கார்ந்துட்டு மௌலூது ஓதுனா இது எவ்வளவு பெரிய பாவம். அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சரி, அல்லாஹ்வுடைய கடமை, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன வார்த்தைக்கு மாற்றமா நடக்கிறாங்க. அந்த மக்களுக்கு ஸலவாத் சொல்லி கொடுப்பதுதான் ஆலிம்சாக்களினுடைய அந்த பொறுப்புகள். எங்களுடைய வீடுகளில் வந்து மௌலூது ஓதுன்னு சொல்லக்கூடிய அந்த மக்களுடைய கடமை அதுதான். முதல்ல ஸலவாத்தை கற்றுக் கொடுங்க. அந்த மக்களுக்கு ஸலவாத்தே தெரியாத மக்களுக்கு மார்க்கத்தில் இல்லாத காரியங்களை கற்றுக் கொடுக்காதீங்க. முதல்ல ஸலவாத்தை கற்றுக் கொடுங்க, ஸலவாத்துடைய மீனிங்கை கற்றுக் கொடுங்க. நீங்க மௌலூது ஃபாத்திஹாக்கள் ரெண்டாவது வச்சுக்கோங்க, முதல்ல ஸலவாத்தை கற்றுக் கொடுங்க. அதுலயே தெளிவாயிருவாங்க அவங்க சொல்ல போனா. ஏன்னா கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா என்னது? அதுதான் அடிப்படைன்னு தெரிஞ்சு போயிடும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது. அப்ப அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது, அப்ப இது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்காததான். கல்விங்கிறது இதுதான் அவசியம் சொல்றோம். எல்லா நேரங்கள்லயும் கல்விங்கிறது அவசியம். கல்வி இல்லைன்னு சொன்னா என்னது? தங்கத்தை கொடுத்தாலும் குப்பையில தான் போடுவான். அது என்ன பண்ண முடியும்? கடிச்ச திங்க முடியும். கல்வி இருந்தா இது தங்கம், இது விலை மதிப்பானது, இதை கொண்டு போய் கடையில வித்தா காசு கிடைக்கும் தெரியும். பைத்தியத்திற்கு கொண்டு தங்கத்தை கொடுத்தா என்ன பண்ணுவான்? கடிச்சு பார்ப்பான், இது வேலைக்கு தூக்கி போடணும் அப்படின்றோம், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி தான் இது மார்க்கம்ங்கிறது அதோடைய மதிப்பு தெரியாத பைத்தியத்திட்ட கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சு நிலைமை.
அல்லாஹ் பாதுகாக்கும். நிலைமை அப்படித்தான் இருக்குது. அப்ப துஆங்கிறது மிகப்பெரிய ஒரு அமல். எந்த அளவுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லைஸ ஷையுன், எந்த ஒரு காரியமும் கிடையாது, அக்ரமு அலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் கண்ணியமிக்கதாக. சிறந்ததுங்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தல, கண்ணியமிக்கதாக. அக்ரம் அப்படின்னு சொன்னா கண்ணியம், சரிங்களா? இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும், மறுமையிலும் சரி இந்த உலகத்திலும் சரி அல்லாஹ்விடத்துல கண்ணியமானவங்க யாரு? அக்ரமக்கும், கண்ணியமானவங்க. அந்த வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துறான், இஹ்லாஸா இறையச்சமுடையவங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சரிங்களா? அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துறாங்க. லைஸ ஷையுன் அக்ரமு அலல்லாஹ், அல்லாஹ்விடத்துல கண்ணியமான செயல் வேற எதுவுமே கிடையாது, மினத் துஆ, துஆவை தவிர. நினைச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ்விடத்துல நம்ம நெருக்கி வைக்கக்கூடிய காரியம்ங்கிறது இதுதான், துஆ தான். இந்த துஆங்கிறது அந்தந்த நேரங்கள்ல கேட்டா நமக்கு கிடைக்காம இருக்காது. அதே போல ஒரு பாவியாக இல்லாமல் அல்லாஹ்விடத்துல ஒரு மனிதன் பாவமான காரியம் இல்லாமல் அல்லாஹ்விடத்துல கேட்கிறான்னு சொன்னா அந்த விஷயத்தை அல்லாஹ் கொடுக்காமல் இருக்கவே மாட்டான். அந்த அடியானுக்கு அல்லாஹ் கொடுக்காம இருக்கவே மாட்டான் சொல்றான். நினைச்சு பாரு. இதை விட பல நேரங்கள்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, என்கிட்ட கேளுங்கப்பா, கேளுங்க நான் கொடுக்கிறேன். அவனை தவிர யாரு கொடுப்பா? அதான் சொல்றான், என்கிட்ட கேளுங்க, கேளுங்க நான் கொடுக்கிறேன். ஏன் கேட்காம இருக்கீங்க? அல்ல கோவப்படுறேன், ஏன் என்கிட்ட கேட்காம இருக்கிற? உனக்கு பொருளாதாரம் இருக்குதா, செல்வம் இருக்குதா, உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி போய் பார்த்துக்குவியா? முதல்ல என்கிட்ட கேளு. அந்த ஆரோக்கியங்கிறது என்கிட்ட இருக்குது. எவ்வளவு லட்சம் கோடி செலவு பண்ணாலும் இது குணப்படுத்த முடியாது, என்கிட்ட கேளு. எத்தனையோ மருத்துவர்கள் என்னது, இது என்ன நோயினே தெரியல, நல்லாதான் இருக்கீங்க அப்படிம்பாங்க. ஆனா அவனுக்கு உடம்பு சரியில்லாம தான் இருக்கும். நிறைய இடங்களை கேள்விப்படும். அப்ப நோய்ங்கிறது அல்லாஹ்விடத்துலதான் நிவாரணம் இருக்குது அதுக்கு. அப்ப முதல்ல அவன்கிட்ட கேட்கணும். அதுக்கு தான் மருத்துவர்களை பார்க்கறது எல்லாமே, மருத்துவம் செய்யறது அடுத்துதான். நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் தஆலா துஆ கேட்கறதுக்குன்னே மிக சிறந்த ஒரு நேரத்தை கொடுத்துருக்கான். தெரியுங்களா? என்ன நேரம்? தஹஜ்ஜுடைய நேரம். அந்த நேரத்தை பொறுத்தளவுக்கு துஆவுக்குன்னு அல்லாஹ் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறான். மற்ற நேரங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை விட இந்த தஹஜ்ஜுடைய நேரத்துக்கு துஆ பத்தி சொல்லிட்டே போகலாம். ஏன்னா எல்லா அமல்களிலுமே துஆ இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்லும்போது தொழுகை அதுல துஆவும் கலந்துருக்குங்கிறாங்க. தொழுகையில துஆவும் கலந்துருக்கு. நம்ம தொழுகிறோம், அது தொழுகை தனி, துஆ தனி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது, எல்லா அமல்கள்லையும் துஆ இருக்குது, சரிங்களா? அப்ப என்ன அல்லாஹ் வந்து துஆ அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கா பிரத்யேகமா ஒரு நேரத்தை அல்லாஹ் ஒதுக்கி அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு செயல்பாட்டையும் அல்லாஹ் வச்சிருக்கான். என்னது? தஹஜ்ஜுடைய நேரம். அந்த நேரத்துல என்ன பண்றான்? இந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய உதவியை எப்ப இழந்துச்சுன்னு சொன்னா, அந்த நேரத்தை எப்ப நம்ம இழந்தோமோ அப்பதான் நம்முடைய சமுதாயத்தினுடைய பலமும் நம்முடைய சமுதாயம் அல்லாஹ்விடத்தினுடைய அந்த உதவியையும் இழந்துச்சு. அந்த நேரத்தை மற்றவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால இன்றைக்கு அவங்க உயர்ந்த இடங்கள்ல, உயர்ந்த பதவிகள்ல, உயர்ந்த அந்தஸ்துகள் இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தை பயன்படுத்துற காரணம் ஒரே ஒரு காரணம் என்னது? அந்த நேரத்தை பயன்படுத்துறாங்க, அவ்வளவுதான். அந்த நேரத்தை பயன்படுத்துறாங்க. ஆனா நம்முடைய சமுதாயம் என்ன நடக்குது? இஷாவினுடைய தொழுகைக்கு பிறகு பேசுவதை அல்லாஹ்வுடைய தூதர் வெறுத்திருக்காங்க. ஆனா பேசுற நேரமே நம்முடைய சமுதாயம் எப்பதான்? இஷா தொழுதுட்டு தான். இஷா தொழுது வீட்டுல போய் உட்காந்து எல்லா கதையும், வீட்டுல என்ன நடந்துச்சு, வெளியே என்ன நடந்துச்சு, எல்லா கதையும் பேசுறது அப்பதான். இஷாவினுடைய நேரத்துல பேசுவதை ரசூலுல்லாஹ் வெறுத்திருக்காங்க. சொல்ல போனா நாம சாப்பிடுறதுக்கே 10, 11, 12 1 மணிலாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். நினைச்சு பாருங்க, இவ்வளோ நேரம் சாப்பிடுறது தள்ளி போகுது. ஏன்? என்ன காரணம்? என்ன காரணம்? பேச்சு, வீணான காரியம், டிவி, செல்போன், இதுல நேரங்கள் ஓடுது. ரசூலுல்லாஹ் இஷாவுக்கு பிறகு பேசுவதையும் இஷாவுக்கு முன்னாடி தூங்குறதையும் வெறுத்திருக்காங்க. இஷாவுக்கு முன்னாடி தூங்குறதை வெறுத்திருக்காங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், ரசூலுல்லாஹ் இஷாவுக்கு பின்னாடி தூங்குறதை விரும்பி இருக்காங்க. ரசூலுல்லாஹ் இறைவனுடைய முதற் பகுதியிலே தூங்கிடுவாங்க. ரசூலுல்லாஹ் இஷாவை முடிச்சு எத்தனை பேருக்கு நம்ம சீக்கிரம் தூங்குறோம்? யோசிக்கணுமா இல்லையா? சொல்ல போனா ரசூலுல்லாஹ் இஷாவினுடைய வக்துக்கு முன்னாடியே, மஹ்ரிபுக்கு பின்னாடியே ரசூலுல்லாஹ் சாப்பிட்டுருவாங்க. ரசூலுடைய பழக்கமாவே இருந்துச்சு, சுன்னாவா இருந்துச்சு.
ரசூலுல்லாவை நேசிக்கிறோம் 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 சொல்லி எவ்வளவோ காரியங்களை செய்யறோம், ரசூலுல்லாவை பின்பற்றலன்னு சொன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எவ்வளவு லட்சங்களை செலவு செஞ்சாலும் இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், நபியே குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வை நீங்க நேசிக்கிறீங்களா ஃபத்தபிஊனி, உங்களை பின்பற்றுமாறு சொல்லுங்க. அப்ப அல்லாஹ்வை நேசிச்சாலே ரசூலுல்லாவை தான் பின்பற்றணும். நாம ரசூலுல்லாவை நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் சொல்றோம், ரசூலுல்லாவை பின்பற்றது கிடையாது. ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு ரசூலுல்லாவுக்கு வந்து கடமை, தஹஜ்ஜுதுங்கிறது கடமை. அவங்க எப்பவுமே தொழுவாங்க, தொழுது ஆகணும் அவங்களுக்கு. அப்ப ஏன் அந்த நேரத்துல அந்த அளவுக்கு ரசூலுல்லாவுக்கு நபிக்கு கடமையாக்கப்பட்டதுன்னு சொன்னா, அவங்க அந்த நேரத்தினுடைய யதார்த்தத்தை மக்கள் மற்றவர்கள் உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அந்த நேரத்துல அல்லாஹ் முதலாவது வானத்துக்கு வந்து அல்லாஹ் என்ன பண்றான், ஒவ்வொரு முஸ்லீம்களும் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம், ரப்பு நமக்கு முன்னுரிமை கொடுக்குறான். அவன் வந்து கேட்கறான், யாராவது என்கிட்ட துவா கேட்கிறீங்களா, யாராவது என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கறீங்களா? நினைச்சு பாருங்க, யாராவது ஒரு பணக்காரர் வந்துட்டு ஏதாவது கடன் வேணுமாப்பா, ஏதாவது உதவி வேணுமாப்பா அப்படின்னு கேட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எதுவுமே தேவையில்லைனாலும் சரி கொடுங்களேன், இதை பண்ணுங்களேன், கேட்போமா இல்லையா? கேட்போமா இல்லையா? இப்பெல்லாம் என்ன பண்ண, இன்ஸ்டால்மெண்ட்ல அப்படிதானே, வீட்டுக்கே வந்துடுறான். வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு தேவையே இருக்காது ஒரு பொருள், ஆனா இந்த பொருள் நீங்க வச்சுக்கோங்க, எங்களுக்கு மாசம் மாசம் வாரம் வாரம் ஒரு 100 ரூபா 50 ரூபா கொடுத்தா போதும் இன்ஸ்டால்மெண்ட்ல சொல்றாங்களா இல்லையா? தேவையே இருக்காது. அந்த மாதிரி 4 பொருள் வீட்டுல கிடக்கும், ஆனா பரவாயில்லையே அப்புறமேட்டு கொடுத்தா போதும், காசு வாங்கி வச்சிருவாங்க வீட்டுல. இப்படி நிறைய ஊர்கள்லயும் நடக்குது, இங்க எப்படின்னு தெரியல. ஆனா அப்ப அப்படி இருக்கும்போது படைச்ச ரப்புல் ஆலமீன் வந்து கேட்கிறான், என்ன வேணும் உனக்கு? ஆரோக்கியம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, நிம்மதி வேணுமா, கபருடைய வாழ்க்கையில சந்தோஷம் வேணுமா, மறுமையில சொர்க்கம் வேணுமா, சொர்க்கத்துடைய நிலம் வேணுமா, அந்த வீடு வேணுமா, என்ன வேணும் கேளு, நான் தரேன். அஸ்தஜிபு லக்கும், நான் உனக்கு பதிலளிக்கிறேன், நான் அல்லாஹ் கொடுக்கிறேன்னு சொல்றான்ப்பா. நீ கேளுன்னு மட்டும் சொல்லல, இதுல நம்ம இன்னும் கவனிக்க வேண்டிய 2வது விஷயம் தான், அல்லாஹ் கேளு கேளுன்னு சொல்றான், நான் உனக்கு கொடுக்கிறேன் கேட்டான்னு சொல்றான். பாவ மன்னிப்பு, நீ பாவம் செய்யக்கூடியவனா இருக்கிறியா, பாவ மன்னிப்பு கேளு, நான் மன்னிக்கிறேன். எவ்வளவோ பாவம் செஞ்சுட்டு போ, எனக்கு பாவம் செஞ்சுட்டியா, என்கிட்ட மன்னிப்பு கேளு, நான் மன்னிக்க தயார். நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி நம்ம படைச்ச ரப்பு வந்து நம்மள்ட்ட கேட்கும் போது அந்த நேரத்துல போர்வையை போத்திக்கிட்டு நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னா எந்த அளவுக்கு நம்ம ரப்பை புறக்கணிக்கிறது இந்த சமுதாயத்துல யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அப்ப அந்த ரப்பு நம்ம கிட்ட வந்து கேட்கறான், நாம அவனை புறக்கணிச்சிருந்தோம்னா நம்முடைய சமுதாயத்துக்கு அந்த தோல்விங்கிறதும் பலகீனம்ங்கிறதும் அங்க இருந்துதான் ஆரம்பிக்கும். அந்த நேரத்தை விட்டதுக்கான ரசூலுல்லாஹ் வந்து ஒரு போர்னு வந்துருச்சுன்னா, ஒரு சமுதாயத்துல ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா இரவு தூங்கவே மாட்டாங்க. போர்கள்ல ரசூலுல்லாஹ் தூங்கவே மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சஜ்தாவிலேயே தொழுகையிலேயே கிடப்பாங்க, அல்லாஹ்வுடைய துஆ செஞ்சுட்டே கிடப்பாங்க. இப்படித்தான் ரசூலுல்லாஹ். நம்முடைய வாழ்க்கையில நாம எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், சந்தோஷமா இருந்தாலும் அல்லாஹ்ட்ட கையேந்தணும், நம்ம துக்கமா இருந்தாலும் அல்லாஹ்ட்ட கையேந்தணும், என்ன கஷ்டங்களா இருந்தாலும் அல்லாஹ்ட்ட கையேந்தணும். அதை விட்டு நம்ம என்ன புலம்பியோ மற்றவங்கள்ட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? நினைச்சு பாருங்க, ஒரு 2 நேரம் கேட்பாங்க, ஆறுதல் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அவங்களால என்ன செய்ய முடியும்? மன தத்துவ மருத்துவர்கள் எல்லாம் போறாங்க, எத்தனையோ முஸ்லீம்களே போறாங்க. சொல்ல போனா போகும்போது அவன் என்ன கேட்கறான், இவங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் இதை தான் கேட்கறான். கேட்டுட்டு ஆறுதலா 2 வார்த்தை, ஆறுதலா 2 வார்த்தை, முடிஞ்சு போச்சு, சரியாயிருச்சு. அவனுடைய நோய் பிரச்சனை சரியாயிரும். ஏன்? அந்த மனசுதான் கவலை. அதைத்தான் நம்ம சொல்றோம், படைச்ச ரப்புட்டு கேளுங்க, அவன் கொடுக்க முடியும். அவனுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா, மகிழ்ச்சி கொடுக்க முடியும், லாபம் இல்லையா, லாபத்தை கொடுக்க முடியும், எல்லாம் முடியும். அவன்கிட்ட கேளுங்க, அவன் கொடுக்கறான் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த அவன் வந்து கேட்கக்கூடிய நேரத்துல நாம கேட்பதற்கு தயாராகணும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய உன்னதமான ஒரு மார்க்கத்துல, ஒரு படைத்த ரப்புனுடைய மார்க்கத்துல இருந்துட்டு இருக்கிறோம். நாம் அந்த ரப்புட்ட கேட்பதற்கு வெட்கப்படக்கூடாது, தயங்கக்கூடாது, நாம் அதை மறந்து விடக்கூடாது. அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அல்லாஹ் பாதுகாக்கணும். சைத்தான் மறக்கடிச்சுட்டான், அல்லாஹ் இடத்துல கேட்பதையே மறக்கடிச்சுட்டோம். இன்றைக்கு மறந்துட்டோம், அந்த தகவல் நேரத்திலே மறந்துட்டோம். எவ்வளவு சிறப்புகள் அந்த நேரத்தில் இருக்கிறத சொல்லிட்டே இருந்தாலும் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தினாலும் நம்ம அதை மறந்துட்டே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை அதிலிருந்தெல்லாம் பாதுகாத்து அந்த நேரத்தை பயன்படுத்தி சிறந்த அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய சமுதாயத்தை போல அல்லாஹ்வுடைய நேரடி உதவியை பெறக்கூடிய மக்களாக நம்ம அனைவரையும் ஆக்கி அனுபவிந்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய உதவியும் பெற்று நம்முடைய வாழ்க்கையிலே
சிறந்த முஸ்லிம்களாகவும் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாகவும் மறுமையில் அல்லாஹ்வினுடைய ரிலாஅத்தை பெற்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கொள்ளக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவரையுமே ஆக்கி அருள்புரிவானாக. அதற்குரிய முயற்சிகளும் இன்ஷா அல்லாஹ் நாம் எடுக்க வேண்டும். அனைவரும் இன்ஷா அல்லாஹ் எடுப்போமா? அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோமா? அதிகமா தஹஜ்ஜுடைய நேரத்தில் எந்திரிச்சு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோமா?